மேஷம் ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமும் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்குமா? உங்களுக்கு பலவீனமாக என்ன அமையும்? பலமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்தில் கவனமாக நீங்கள் செயல்படணும்? இது குறித்த முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேஷராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நன்மைகளை பெற நீங்கள் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை செவ்வாய் கிழமையில் வழிபட்டால் நன்மையை பெற முடியும். நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு செவ்வாய் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் செவ்வாய் பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. செவ்வாய் பகவானின் பரிபூரண அருளும் இருந்துச்சுன்னா அவரால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும், நன்மை உண்டாகும். அப்படி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகளை பெற போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷம் ராசி பொதுவாகவே இது பாருங்க, ஆடு அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிக்கும். எல்லா மொழிகளுமே மேஷ ராசியோட அடையாள சின்னமாக ஆடு தான் இருக்குது. இந்த ராசி செவ்வாய் ஆட்சி வீடாக இருக்குது. ஆட்டுக்கடை போலவே சண்டை போடக்கூடிய மூர்க்கத்தனத்தையுமே கொண்டவங்களா இந்த ஆடு அடையாளமாக இருக்குது. மேஷ ராசியானது நெருப்பின் தத்துவத்தை அடையாளமாக கொண்ட ஒரு ராசி. ரோமானியர்களும் கிரேக்கர்களும் பாருங்க, அவங்களோட யுத்த கடவுளாக மார்ஸ் என்ற பெயரை இந்த ராசிக்கு அதிபதியாக சுட்டி வழிபட்டிருக்காங்க. அதே போல தான் தேவர்களை காப்பாற்றி தீமைகளை எதிர்த்து யுத்தம் செய்யும் சுப்பிரமணியர் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. செவ்வாயின் அதிபதி முருகன். அதனால இந்த மேசராசியில் இருக்கிறவங்க முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபடுறதும் நன்மைகளையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையுமே கொடுக்கும். தமிழ் மாதத்தில் சூரியன் மேசத்தில் பயணிக்கும் காலம் உண்டு. கால புருஷன் என்பது முதல் ராசியாக இருக்கு இல்லையா, மேஷத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேஷத்திலிருந்து தான் வரிசையாக ஒவ்வொரு ராசியுமே தொடங்குது. மனித உடல் உறுப்பில் மேஷம் ராசி அப்படிங்கிறது தலை, முகம், மூளை இது எல்லாமே குறிக்கும். சூரியனும் செவ்வாயும் இணைந்து வலிமை அடைகிறதுனால அதீத வெப்பத்தை உற்பத்தி செய்யும் மண்டலமாகவும் இந்த ராசி அமையுது. மருத்துவத்தை குறிக்கும் இடமாகவும் உங்கள் ராசி இருக்குது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராசி மேஷம் ராசி. முதல் ராசியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் முதன்மையாக எந்த ஒரு விஷயத்திலும் திகழணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வரக்கூடிய விளைவுகளிலிருந்து தப்பிக்க ஜாதக ரீதியாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் இல்லையா. அதுக்காக தான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தா ஒரு சில யோகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. சில இடத்துல நீங்கள் ரொம்பவுமே சவாலாக ஒரு சில விஷயத்தை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலையும் வரும். கடுமையாக இருக்கும், ஆனால் நீங்கள் கவனமாக உங்களோட பணிகளை செஞ்சால் நன்மையை பெற முடியும். உத்தியோக ரீதியாக உங்கள் திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு ஊதிய உயர்வு கூட கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும், அது உங்களுக்கு ஆச்சரியத்தையே கொடுக்கும். வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் நல்ல ஒரு லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் உங்களோட வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சால் நன்மை எல்லாமே நீங்கள் பெற முடியும். வருமானம் சிறப்பாக இருக்கும், தொழில் லாபத்தை கொடுக்கும். புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதம் தைரியமாக செய்யலாம். அதுவும் இந்த வாரம் ரொம்பவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக உங்களோட புதிய முதலீடை செய்யலாம். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளாலும் நல்ல ஒரு பெருமை உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேன்மையான நிலை வரப்போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கூட கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வியாபாரம் மேன்மையை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணவரவு வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரத்தை அதிகரிக்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு புதிய முயற்சிகளுமே நன்மையை கொடுக்கும், நல்ல ஒரு வரவை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்குழப்பம் தீரும். உங்களுடைய பிள்ளைகளால் சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். பெரியவங்களோட ஆதரவும் அவங்களுடைய வார்த்தைகளும் பக்கபலமாக எல்லா விஷயத்திலுமே உங்களோட வாழ்க்கையில் இப்போ அமைய போகுது. குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரியான சூழல் உருவாகி இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். இதனால் சில புகழுமே உங்களுக்கு வரும். புதிய முதலீடுகளை இந்த வாரம் நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக நம்பி இறங்கலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி இந்த வாரம் நன்மை தீமைகளை கலந்த ஒரு பலனை கொடுக்க போகுது. ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணியில் இருக்கிறவங்களுக்கு வேலை உயர்வு மாறுதல் இது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா புதிய முதலீடுகள் தைரியமாக செய்யலான்னு சொன்னோம் இல்லையா, அதில் புதிய முதலீடு செய்யும் பொழுது எல்லா விஷயங்களுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணணும். எச்சரிக்கையாக செயல்பட்டால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். பண வரவு செலவு விஷயத்தில் நீங்கள் இந்த வாரம் அலட்சியமாக மட்டும் இருக்கவே கூடாது.
இந்த வாரம் மேசராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பெரியவங்களோட அன்பு மாறுதலும் உங்களோட தொழில் முயற்சியில் நல்ல ஒரு முன்னுரிமையை கொடுக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா 19, 25. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகனை மனமாற வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யுங்க, நன்மை பிறக்கும். நீங்கள் செய்கிற விஷயத்தில் நன்மை உண்டாகும். தினமுமே உங்களோட வீட்டு பூஜை அறையில் காலை எழுந்தவுடன் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்களோட பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். இம்மையிலும் நன்மையை தரக்கூடிய முருகனை நீங்கள் மனமாற வழிபடுங்க, நன்மை பிறக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது சங்கடங்களை கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதனால் கவனமாக செயல்பட்டால் நல்லது. சுக்கிரன் தேவையான வருமானத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாரு. இதனால் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் தீரும். சுக்கிரனின் சஞ்சாரமும் குரு பார்வைகளும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வித எதிர்பார்ப்புகளையுமே பூர்த்தியாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கிடைக்கும். வரவேண்டிய பணவரவு சீராக இருக்கும். வியாபாரத்தில் பாருங்கள், நல்ல ஒரு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை முடியும். சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் எதிர்ப்புகள் விலகும். தடைப்பட்ட வேலை இப்போ சுறுசுறுப்பாக நடக்கும். வழக்கு விவகாரங்களுமே இப்போ முடிவுக்கு வந்துடும். இதனால் உங்களோட சிறப்பான செயல்களை நீங்கள் செய்வதன் மூலம் செல்வாக்கை உயர்த்தி கொள்ள முடியும். தேவைக்கேற்ற பணவரவு இருந்துக்கிட்டு இருக்கும். வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை உங்கள் 3 நட்சத்திரத்துக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும், பஞ்சம ஸ்தானத்தில் சூரியனும், புதனும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், சப்தமஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் இருந்து உங்களோட ராசியை பார்க்குறாரு. அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலுமே தொய்வு ஏற்பட்டாலும் முடிவில் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மனசஞ்சலம் நீங்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை பிடிக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக அலையிற மாதிரி இருக்கும். அரசாங்க ரீதியாக பார்த்தா மேசராசி அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களோட பணிகளை தாமதம் இல்லாமல் முடித்தா நன்மையை பெற முடியும். கொஞ்சம் பாடுபட்டாவது கொடுக்குற பணிகளை சரியாக செய்து காட்டினீங்கன்னா அதற்கான அங்கீகாரம் நீங்கள் உடனுக்குடன் பெற முடியும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளால் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வாகனத்தில் செல்லும் பொழுதும் அதே போல் தொழில் புரிகிற இடத்திலும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நினச்சதை சாதிக்கக்கூடிய வலிமை இப்போ பிறக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கவும் நீங்கள் உங்களோட பணிகளில் ஈடுபடணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பெற மிகவும் ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. வரக்கிற வாய்ப்புகள் எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பெண்களுக்கு காரிய அனுகூலம் வரும். பணவரவு திருப்தியை கொடுக்கும். வீண் கவலைகள் வரலாம், கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றின கவலை ஏற்பட்டு நீங்கும். பணிகளை தாமதம் இல்லாமல் முடிக்கிறதுல ஆர்வம் காட்டினா நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எந்த ஒரு வேலையுமே ரொம்பவுமே பொறுமையாகவும் பொறுப்போடையும் செய்கிறது உங்களுக்கு நல்லது. எல்லா காரியத்திலையுமே அனுகூலமான பயன் கிடைக்கும். முக்கிய நபர்களின் உதவி உங்களுக்கு உண்டாகும். இந்த வாரம் எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் கைகூடும். நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிட்டு மென்மையை கடைபிடிச்சா நன்மையை பெற முடியும். கோபத்தை குறைச்சி பேசுறது நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பண வரத்து அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையை கொடுக்கும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர நவகிரகத்தில் வரும் செவ்வாய் பகவானை தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும், இன்பங்கள் அதிகரிக்கும். முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறதுமே நன்மையை கொடுக்கும் ஒரு வழிபாடாக இருக்கும். முருகன் மற்றும் செவ்வாய் இந்த 2 இறைவனின் அருளாலும் மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மை சேரும். மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு
முருகன் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும், நன்மை பிறக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மேச ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.